வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். நாம் இந்த காணொளி தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னா, குளிர்காலத்திற்கு ஏற்ற பழங்கள் 8 என்பதையும் அதனை நாம் அறிந்திருக்கக்கூடும். கடந்த வீடியோவில் 4 பழங்களை பற்றி நாம் அதனுடைய பயன்களும் சத்துக்களை மட்டும் அறிந்திருக்கின்றோம். இந்த வீடியோவிலும் அதேபோல் இந்த 4 பழங்களின் சத்துக்களையும் பயன்களை பற்றி நாம் அறிவோம். இதற்கு முன்பு நான் பதிவிடும் காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீதமுள்ள 4 பழங்களை நாம் காண்போம். வாருங்கள். நாம் பார்க்கவிருப்பது பிளம்ஸ் பழம். இதில் உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, நார் சத்து, போலிக் அமிலம், மெக்னீசியம், பிளவனாய்டுகள் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதை நாம் தினமும் உட்கொள்வதால் இதில் ஏற்படும் நன்மைகள் என்று பார்த்தால், இளம் நரையை தடுக்கும் சக்தி இதில் உள்ளது. இரத்தத்தை சீர்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராகவும் வைத்துக் கொள்கிறது. சிவப்பு இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் அதிகரிக்கவும் செய்கின்றது. உடலில் எடையை குறைக்கவும் மிகவும் உதவுகிறது. தேவையில்லாத கொழுப்புகளை நம் உடலில் வளர்ச்சி அடையாமல் தடுக்கவும் உதவி செய்கிறது. நாம் பார்க்கவிருப்பது வாழைப்பழம். 118 கிராமில் உள்ள சத்துக்களை பார்ப்போம். கலோரிகள் 105 கிராம், கார்போஹைட்ரேட் 27 கிராம், ஃபைபர் 3 கிராம், புரதம் 1 கிராம், கொழுப்பு 0 கிராம், வைட்டமின் சி, வைட்டமின் B6 20 கிராம், பொட்டாசியம் 9% டிவி, மெக்னீசியம் 2% டிவி, தாமிரம் 5%, மாங்கனீசு 5% உள்ளது. இந்த பழம் எல்லா காலங்களிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பழம். இதை உண்பதால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. மலக்கழிவுகளை வெளியேற்றவும் உதவி புரிகிறது. இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யவும் உடலை பளபளப்பாகவும் வைத்துக்கொள்ள வாழைப்பழம் உதவி புரிகிறது என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடும். இதில் நாம் சாத்துக்குடியை பற்றி பார்க்க போகிறோம். ஊட்டச்சத்து நிபுணர் நிக்கில் வாட்ஸ் அவர்கள் கூறியிருப்பது, இதில் வைட்டமின்கள் சி தவிர வைட்டமின்கள் ஏ, B1, பொட்டாசியம், இரும்பு சத்து, கால்சியம் என பல சத்துக்களை அடங்கியுள்ளது. இயற்கை திரவமான நீர்ச்சத்தும் இதில் அதிகமாக காணப்படுகிறது. தாதுக்களும் ஏராளமாக உள்ளது. இதை நாம் உட்கொள்வதால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களும் நன்மைகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடலில் உள்ள நச்சு கிருமிகளையும் நச்சு கழிவுகளையும் வெளியேற்றும், இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கவும் செய்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது என்பதை ஊட்டச்சத்து நிபுணர் நிக்கில் வாட்ஸ் அவர்கள் கூறியுள்ளார். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கொய்யாப்பழம். இதில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. ஆக்சிஜனேற்றி, வைட்டமின் சி, வைட்டமின் ஏபி போன்றவை நிறைந்துள்ளது. ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தவை ஆகும். இரைப்பை மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்கிறது. எடை இழப்பை தவிர்க்கவும் மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. இதில் உள்ள மேலும் சத்துக்கள் என்று பார்த்தால் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஆன்டி டியாபெட்டிக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு இவை வலிகளை குறைக்க செய்கிறது. பற்களுக்கும் ஈறுகளுக்கும் பலத்தை கொடுக்கிறது. வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. கல்லீரல், இரைப்பை, மண்ணீரலை வலுப்பெற செய்கிறது. ஜீரண கோளாறுகளையும் சரி செய்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள்.